Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். Keto Ladoo பண்ண போறோம். மல்டி நட்ஸ் யூஸ் பண்ணி இந்த லட்டு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த லட்டு பண்றதுக்கு நான் variety of nuts எடுத்துக்கிறேன். Almond, walnuts, cashew, flaxseed, groundnuts and coconut flour எடுத்துக்கிறேன். pan ஹீட் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு நட்ஸா நம்ம வறுத்து எடுக்க போறோம். First almond எடுத்துக்கோங்க. நான் ஒரு 25 gram of almond எடுத்துக்கிறேன். Then walnut ஒரு 6 walnut எடுத்துக்கிறேன். Cashews 10 cashews எடுத்துக்கிறேன். And 15 gram of flax seeds எடுத்துக்கிறேன். இனி எல்லாத்தையுமே மீடியமான ஹீட்ல வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்க தனித்தனியா வறுத்து எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கீட்டோ ரெசிபிஸ் நிறையவே நம்மளோட சேனல்ல இருக்குது. இப்போ ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே panல இப்போ நம்ம groundnuts வறுக்க போறோம். உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்த கடலை இருந்துச்சுனா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட raw groundnuts இருக்கறனால நான் அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். 20 gram of groundnuts எடுத்து deep fry பண்ணிக்கலாம். groundnuts நல்லாவே ஃப்ரை ஆயிருக்குது. இதையும் ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். desiccated coconut நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட desiccated coconut இல்லனா நீங்க நம்மளோட fresh coconut கூட எடுத்துக்கலாம். ஒரு மைல்டான ஹீட்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் கூடல இந்த groundnuts-ஐ தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. வறுத்த தேங்காய் அதையுமே சேர்த்துக்கோங்க. இனி எல்லாத்தையுமே சேர்த்து கூட 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் அரைச்சு எடுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நமக்கு நட்ஸில் ஏற்கனவே ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அரைக்கும்போது அதுவே அழகாக இறுகி வந்துடும். இப்போ sugar substitute நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அத உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்ல போட்டுக்கோங்க. நான் ஸ்டீவியா போட்டுக்கிறேன். sugar நல்லா mix ஆகுற அளவு mix பண்ணி விடுங்க. இதுக்கு கூடல 1 spoon of ghee சேர்த்துக்கோங்க. again mix பண்ணி விடுங்க. இனி உங்களுக்கு எந்த சைஸ்ல லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இது கையில ஒட்டாது. ஏன்னா அதுல கீ நம்ம சேர்த்திருக்கோம். ப்ளஸ் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அது உங்களுக்கு கையில ஒட்டாது. எல்லாத்தையுமே எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல உருட்டி எடுத்துக்கோங்க. லட்டு எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இதுக்கு மேல நான் கோகனட் அப்ளை பண்ண போறேன். desiccated coconut இல்லனா fresh coconut எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த லட்டை அந்த கோகனட்ல நல்லா பரட்டி எடுங்க. அந்த கோகனட் அந்த லட்டுக்கு மேல கம்ப்ளீட்டா ஒட்டி வரணும். வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் ஸ்வீட்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இதில் வந்து நிறைய நட்ஸ் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கீட்டோ டயட்டுக்கு தேவையான ஃபேட் இதில் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ வீவர்ஸ்.